Icam Gobi Samayal. எல்லாருக்கும் வணக்கங்க. மிஸ்ஸஸ் கோபி சமையல் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி. இந்த ரெசிபி வாயில் வச்சோன்னையும் அப்படியே கரைஞ்சி போயிடும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி எப்படி செய்கிறது, அது என்ன ரெசிபி அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப குறைவு தான். இது என்ன ரெசிபின்னு தெரியுதாங்க? இது வந்து பிரெட் புட்டிங் ரெசிபி. புட்டிங் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து நிறைய பேர் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, ஆனால் இது ரொம்ப ஈஸியாக வீட்டில் செய்யலாங்க. இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ரொம்ப குறைவு தாங்க. அதாவது உங்கள் வீட்டில் பிரெட், முட்டை, பால் இது இருந்தால் போதும். அப்புறம் கூடவே வந்து கொஞ்சம் வெண்ணெய் இல்லாட்டி ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. வெண்ணெய் வந்து இது நான் வீட்லேயே செஞ்சது. எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு 2 முட்டையை வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து உடச்சிக்கோங்க. உடச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து லைட்டாக கலந்து விட்டுருங்க. இது லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அதாவது 2 டீஸ்பூன்னா 1 டீஸ்பூனுங்கிறது 5 கிராம், நம்ம வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 100 கிராம் அளவு இருக்கும். இதையெல்லாம் வந்து லைட்டாக கலந்து விட்டுருங்க. இப்போது இது கூடவே வந்து நீங்கள் கொஞ்சமாக வந்து ப்ரெட்டை வந்து அரைச்சி வச்சு சேர்த்துக்கலாம். இதுக்கு ப்ரெட்டை வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஓரங்களெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ப்ரௌன் கலரில் இருக்க இடம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. நான் வந்து மொத்தமாக ஒரு 10 துண்டு வந்து ப்ரெட் எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி எல்லாமே வந்து ஓரங்களை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணிட்டேன். மிக்சர் ஜாரில் போடும்போது சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, அப்போ தான் அரைப்படும். பாருங்கள், இந்த மாதிரி பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம கலந்து வச்சுருக்க அந்த முட்டை, சர்க்கரை, வெண்ணெய் இருக்குல்ல, அது கூட வந்து பால் வந்து சேர்த்துக்கோங்க. பால் வந்து 1.5 கப் அளவு. அதாவது நான் சொல்கிற 1 கப்புங்கிறது ஒரு 250 ml கப்புங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பிரெட் பவுடரையும் அது கூட சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. நீங்கள் இது கூடவே வந்து கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்து அதையும் கலந்து விட்டுருங்க. நான் வந்து அது வீடியோவில் காட்டல. வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து சர்க்கரை எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் தண்ணி விட்டு அதை வந்து கொதிக்க விடுங்க. இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் புட்டிங் செய்ய போகிறோமோ அதுக்கு நம்ம மாற்றிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே விட்டிங்கன்னா ரொம்ப கசப்பு டேஸ்ட் வந்துடும். இப்போது இந்த பாத்திரத்தில் தான் நான் வந்து புட்டிங் செய்ய போகிறேன். அதனால் இதுக்கு வந்து நான் அந்த கேரமல் வந்து மாற்றி வச்சுட்டேங்க. 6 வரைக்கும் விட்டுட்டிங்கன்னா அது வந்து அப்படியே செட் ஆயிரும். அதனால் சூடாக இருக்கும்போதே வந்து இந்த பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இந்த பாத்திரத்தை வந்து இந்த மாதிரி சுற்றி விடுங்க. அப்போ தான் இது அடிப்பக்கம் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி ஏகம் பரவுற மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவு மிக்சரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதை வந்து சின்னதாக ஒரு கரண்டி வச்சு சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் டைரெக்டாக அப்படியே ஊற்றுனீங்கன்னா அந்த அடி இருக்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரமல் வந்து ஒரு சைடாக போயிடும். அதனால் பொறுமையாக இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு எடுத்து ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இதை வந்து நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறோம். இதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. அடிப்பக்கம் வந்து ஒரு அடித்தட்டு மட்டும் வச்சுக்கோங்க. நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால் இதே மாதிரி தண்ணி ஊற்றிட்டு உள்ளே வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து மேலே ஒரு தட்டு வச்சு மூடிட்டு அதுக்கப்புறம் வந்து இட்லி மூடி வச்சு மூடிக்கோங்க. குக்கரில் செய்கிறதா இருந்தால் குக்கர் மேலே போடுற வெயிட் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து ஸ்லோவாக ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க. அதாவது ஒரு முதல் 1/4 மணி நேரம் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. கடைசி 1/4 மணி நேரம் வந்து நல்லா சிம்மில் வச்சு வேக விடுங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ஒரு கத்தி வச்சு லைட்டாக இதில் வந்து குத்தி பாருங்கள். கத்தியில் வந்து நம்மளுக்கு ஒட்டாமல் கத்தி சுத்தமாக வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை வந்து நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இது வந்து லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஓரங்களை வந்து இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு ஒரு அகலமான தட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த தட்டில் வந்து இதை வந்து நம்ம தலைகீழாக கவிழ்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி வந்து தலைகளாக கவிழ்த்துக்கோங்க. கவிழ்த்துட்டு லைட்டாக வந்து கைகளால் இந்த மாதிரி தட்டி விடுங்க. தட்டி விட்டுட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோதான், நம்மளுடைய புட்டிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த கேரமல் வந்து மேலே எவ்வளோ சூப்பராக கோட் ஆகிருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குங்க. நீங்கள் வந்து இதுக்கு வந்து எசன்ஸ் சேர்க்காமல் ஏலக்காய் தூள் சேர்க்கிறதா இருந்தால் கூடவே கொஞ்சம் சுக்குத்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. அப்படி செய்யும்போது இன்னும் வந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதாவது நிறைய பேருக்கு வந்து சீம்பால் வந்து கிடைக்காது, ஆனால் இது வந்து சீம்பு மாதிரியே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்.
சீம்பு வந்து நிறைய பேருக்கு பிடிக்குங்க. ஆனால் வந்து அது பால் கிடைக்காததுனால வந்து அடிக்கடி செய்ய முடியாது. ஸோ இந்த ரெசிபி வந்து நீங்கள் அதுக்கு மாற்றாக செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வருங்க. நம்ம மிஸ்ஸஸ் கோபி சமையல் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. Thank you.